என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நாகர்கோவில். நம்ம நம்பிக்கை இருக்கு கம்பெனி வரும்னு. ஆனா இல்ல நமக்கு உங்களுடைய பெயர் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. என்னோட பேர் மணிகண்டன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கம்பெனி மீண்டு வரும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனா நமக்கு கீழ இருக்க அப்ளைனர் நம்பலாம். டவுன்லோட் நம்பணும். என்னோட கீழ ஒரு 6 பேர், 7 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க அன்னைக்கு தைப்பூசத்துக்கு வரும்னு சொன்னீங்க. அது எல்லாத்துக்குமே சொன்னேன். கண்டிப்பா வரும். ஆப் வரும் அப்படின்னு. அத நம்பி எல்லாரும் நம்பிக்கையில இருந்தாங்க. இப்போ திருப்பி இந்த எம்டி சார் அந்த பேப்பர் நியூஸ்ல எல்லாம் வந்ததுல அவங்களுக்கு ஒரு நியூஸ் எல்லாம் யாரு இருக்கின்றத நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதுல அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இல்லாம இருக்கிறாங்க. எப்போ வரும் என்ன அது அதுக்கு தகவல் நீங்க சொல்ல மாட்டீங்க. அது முழு நம்பிக்கையில மக்கள் ரொம்ப பாவம். ரொம்பன்னா என்னோட அதாவது அண்ணன் தவறிட்டாங்க. அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்கள நான் தான் சேர்த்து விட்டேன். ஒண்ணுமே இல்லாம கழுத்துல ஒரு செயின் மட்டும் அதை கொடுத்து அடை வச்சு போட்டேன். அது இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் போட்டது. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாம் போட்டு கண்டிப்பா வரும்னு சொல்லி நம்பிக்கையில போட்டு விட்டேன். அவங்க ஒண்ணுமே இல்லாம என்னாலையும் கொடுக்க முடியாது. ரொம்ப மனதில பாதிக்கப்பட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்குது. வேற நம்மளை பத்தி பிரச்சனை நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வரும் என்னைக்குனாலும் கண்டிப்பா வரும்னு நம்பிக்கை இருக்குது. நமக்கு கீழே டவுன்லோடு அவங்களுக்கு யார் மூலமா சொல்றது இப்ப நீங்க சொல்றதை கேட்டு நான் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்போ வரும் எப்படி வருங்கிறது ஒரு இது இல்லாம இருக்குது. இழுபறியா இருக்குது. அதனால ஒரு திருப்தியான ஒரு டைம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க பரவாயில்ல. சரி வரும் ஒரு நாள் வெயிட் பண்ணோம் ஒன்றும் பரவாயில்ல இல்லை அப்படின்றாங்க. நிறைய என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் 2 மணி நேரம் சேர்த்து விட்டேன். அவங்களும் லோன் போட்டு தான் போட்டாங்க. ஏன்னா நம்மள நம்பிக்கை தான் போட்டாங்க. ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணல. நம்ம மேல நம்பிக்கையில தான் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இப்ப என்னால கொடுக்க பைசா கிடையாது. நம்ம அப்படியே இப்போ புதுசா போட்டவங்களோட பழசா இருக்கவங்கள ரொம்ப பாதிப்பு அதிகம். புதுசா போட்டவங்களோட இந்த 1 லேக் அது எப்படினாலும் சமாளிச்சிருவாங்க. இந்த பழசா போட்டவங்க நிறைய அந்த இன்கம் வரது ஆரம்பிச்சதுல நிறைய கமிட்மெண்ட் உருவாக்கிட்டாங்க. கமிட்மெண்ட் நிறைய லோனு எல்லாம் உருவாக்கி நான்லாம் எனக்கு மாசம் மந்த்லி 1 லட்சம் ரூபாய் எனக்கு இஎம்ஐ வைக்கணும். நான் என்னோட ஐடியா அப்புறம் என் ஒய்ஃபு போட்டுருவேன், எங்க அம்மாவுக்கு போட்டு விட்டுருவேன். எங்க அம்மாவுக்குலாம் ஒரு அமௌண்ட் எடுக்கல, எங்க அண்ணிக்கு எடுக்கல, என் மருமகளுக்கு ஒரு அமௌண்ட் எடுக்கல, என் மருமகள் ஹஸ்பண்டுக்கு ஒரு அமௌண்ட் கூட எடுக்கல. எல்லாமே ரீசெண்டா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் போட்டது. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னோட கீழமே ஒரு 7, 8 பேர் இருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கோம். என்ன பண்ண என்ன செய்ய ஒண்ணுமே தெரியாம கொஞ்ச நாளா ஒரு ப்ரோ சொன்னாங்க. கடத்துக்கு மேல கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு. அதே சூழ்நிலை என்னோட சூழ்நிலை. 1 லட்ச ரூபா கட்டுற என்னோட சேலரி 30,000 ரூபா தான் வரும் மந்த்லி. ஒரு கம்பெனில டயர் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். 30,000 1 லட்சம் மாசம் 70,000 ரூபா நான் ஒவ்வொரு மாசமும் வாங்கி தான் கட்டிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு பர்சனல் லோனு இல்ல மகளிர் குழு லோனு இல்ல தெரிஞ்சுட்டா வாங்கி தெரிஞ்சோட ஜொல் வாங்கி 10 மாசமா 12 மாசமா அப்ப இந்த 12 மாசமும் என்ன எக்ஸ்ட்ரா அந்த கடன் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த இந்த நியூஸ் வந்ததுல இருந்து இப்ப நீங்க உங்க மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோம். நீங்க சொல்றதை கேட்டு கார்த்திக் பிள்ளை சார் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா கேட்டிருந்தேன். நியூஸ் வந்ததுல இருந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாம இருக்கு. அந்த பேப்பர்ல எல்லாம் யார சொல்றது யூடியூப் இதெல்லாம் பண்ண நம்ம வேண்டாம். அந்த ஒரு இதுல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க இதுல சொல்றேங்க. ஏன்னா உங்களுடைய கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. உங்களுக்கான கருத்தை நம்ம உறுப்பினர்கள் நாளைக்கு அவங்க கருத்து வழியா பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா நீ பாத்தீங்கன்னா நேரத்தை நிறைய பேசியிருந்ததுல இன்னைக்கு அந்த வீடியோக்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய பேரை போட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்துக்கு எல்லாமே ஏற்புடையமே இருந்துச்சு. நாளைக்கு உங்களுடைய கருத்துக்கும் அதாவது மணிகண்டன் அவர்கள் முன்வைத்த அந்த கருத்துக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி சகோதரா. இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதுல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு தருணத்தை நம்ம சந்திக்கலாம். இப்ப நீங்க ரெலீவ் ஆகிக்கங்க.